நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பொன்னான நேரத்தை வேறு ஏதாச்சுக்கும் பயன்படுத்தலாம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் இருக்கார். அந்த ஆசிரமத்துக்கு அந்த சாமியாரை பார்க்க இன்னொரு நண்பர் வரார். அப்படி வரக்கூடிய அந்த நண்பருக்கு சாமியார் சாப்பாடு கொடுக்க விரும்புகிறாரு. அந்த சாமியார் ஒரு குரங்கை வளர்த்துக்கிட்டு வர்றார். உடனே அந்த குரங்கை பார்த்து சொல்கிறாரு, வந்திருக்கக்கூடிய நமது நண்பருக்கு இலை கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குரங்கு ஒரு வாழை இலை எடுத்து கொண்டு வந்து அந்த நண்பருக்கு போடுது. உடனே சாமியார் தன் கையில் வச்சிருந்த ஒரு பிரம்பை எடுத்து அந்த குரங்கு தலையில் அடிக்கிறார். அடிச்சுட்டு சாதத்தை கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குரங்கு சாதம் கொண்டு வந்து அந்த நண்பருக்கு வாழை இடையில் போடுது. திரும்பவும் தலையில் அடிக்கிறார், குரங்கு தலையில் பிரம்பை கொண்டு. அவர் சொன்னதை எல்லாம் அந்த குரங்கு சரியாக செஞ்சாலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. நண்பருக்கு மௌனம் பொறுக்கவில்லை. அந்த சாப்பாடு சாப்பிட வந்தார் இல்லையா அவருக்கு. உடனே அவர் கேட்குறாரு, சாமி, குரங்கு தான் நீங்கள் சொன்னதை எல்லாமே சரியாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு அந்த வாயில்லா ஜீவனை நீங்கள் இப்படி கோலால் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த சாமியார் எதுவுமே பேசலை, சிரிச்சுக்கிட்டு அந்த பிரம்பை தான் படுத்திருந்த பாய்க்கடியில் வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குரங்கு தாவி பாஞ்சு அந்த சாப்பிட்டுட்டு இருக்கிறார் இல்லையா சாமியார், அவர் தோளில் ஏறி அவர் போட்டிருந்த துண்டெல்லாம் எடுத்து வீசுது. அவர் காதை பிடிச்சி கடிக்குது. அவர் தலைமுடியெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற பேனெல்லாம் பார்க்குது. சாப்பிட்டு அந்த இலையில் வாழை தொங்க விட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்குது. உடனே அந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற சாமியார் சொல்கிறாரு, ஐயோ என்ன சாமி, இந்த குரங்கை இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணது, தொல்லை தாங்க முடியல, அடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பரை பார்த்து சொல்கிறார். உடனே சாமியார் அந்த ஒளிச்சு வச்சுருந்த குச்சியை எடுத்து குரங்கின் தலையில் அடிக்கிறாரு. அந்த குரங்கு போய் ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துக்குது. உடனே சாமியார் சொல்கிறார் அவர் நண்பர்கிட்ட, இந்த குரங்கை போல தான் நம்மளுடைய மனசும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்போம், பட்டு ஒரு நாள் 2 நாள் ஆச்சுன்னா உடனே நம்மளுடைய மனசை மாற்றிக்கிட்டு அந்த விஷயத்தை செய்வோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்போம், அதில் வரக்கூடிய சில விபரீதங்களை மனசில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு மாறிடும். அதனால் நம்மளுடைய மனசை குரங்கு போல் அலைப்பாய விடக்கூடாது. ஒரு முன்னதோடு இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேஷன் எதுவும் கிடையாது. ஒரு சில நண்பர்கள் சொன்ன செய்தியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஒன்லி ஃபார் தகவல் மட்டுமே. ஒன்றே கம்பெனிலேருந்து சொன்னாங்களா, எம்டி சொன்னாங்களா, அல்லது டைரக்டர் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம். சில எனக்கு நெருக்கமான நண்பர்கள் சொன்ன செய்தி. மைவி த்ரெட்ஸ் என்ன தான் செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க என்ன பதில் வைக்கிறாங்க அப்படின்னா, மைவி த்ரெட்ஸ் அதில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த மக்களுக்கு மீண்டும் அதே மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கறதுக்கு சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. வெளியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. அது கம்பெனியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களை வச்சு பண்ணிக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக மைவி த்ரெட்ஸு கூடிய விரைவில், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஓரிரு மாதங்களில் செயல்பாட்டுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் மைவி த்ரெட்ஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எம்டி பேசாமே இருக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி பேசினார் அப்படின்னு சொன்னால் அது மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு பேச்சாக இருக்கணும். மறுபடியும் நான் 1 மாதம் 2 மாதம் கழித்து நான் கம்பெனியை ரன் பண்ணுறேன், அல்லது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ காலம் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தான் அவர் மறுபடியும் பேசும்போது பேசுவாரே தவிர, இடையில் சும்மா சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி மறுபடியும் வாய்தா கேட்குற மாதிரி ஒரு பேச்சை பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் எம்டி இது வரைக்கும் பேசாமல் இருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுத்துது. அதையும் இல்லாத ஒரு சில நபர்கள், நாங்கள் மைவி த்ரெட்ஸ் விலைக்கு போய்க்கிறோம், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண தொகையை திரும்ப கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தா, மைவி த்ரெட்ஸ் கம்பெனி கண்டிப்பாக நடக்கும். அதனால் பர்ச்சேஸ் பண்ண தொகையை திரும்பி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒர்க்கு சொன்னாங்களோ அது பிரகாரம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒருவேளை கம்பெனியை நடத்த முடியாத ஒரு சூழல் வந்தாலும்
யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு உண்டான தொகையை திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஆனால் 100% கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சில நபர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஐடி போட்டிருப்பாங்க, சில பேர் கணவனுக்கு தெரியாமல் போட்டிருப்பாங்க, சில பேர் மனைவிக்கு தெரியாமல் ஐடி போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் இதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த மைவி த்ரெட்ஸில் வரக்கூடிய இந்த கால நீட்டிப்பு மேலும் மேலும் அதிகமாக போகிறதுனால அந்த பர்ச்சேஸ் பண்ண தொகையை அவங்க எங்கேருந்து வாங்கி கட்டினாங்களோ அந்த மாதிரியான சில இடங்கள் பேங்காக இருக்கலாம், அல்லது ஒரு மகளிர் சுய உதவிக்குழுவாக இருக்கலாம், அல்லது ஒரு நண்பர்கிட்ட கைமாற்ற வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகளாக நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. அது எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு சில நண்பர்கள் சொன்னது, மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை தான் இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. நம்ம உறுப்பினர்களுடைய அனைத்து பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக எம்டி கிட்ட தான் இருக்குது. ஸோ அவரே இப்போ வந்து பேச முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது இந்த காத்திருப்பு அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பூதாகரமாக போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு உண்டான சரியான பதில் அவங்கக்கிட்டையும் கிடையாது. நிறுவனம் வந்து பதில் சொன்னாதான் அப்படின்றத இதன் மூலிமா நாம் தெரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சில பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் கடன் வாங்கி ஒரு பர்ச்சேஸ் பண்ண தொகையை இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட முடியாமல் ஓரிரு பேமெண்ட்டை மட்டுமே வாங்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறாங்க. அதை நம்மளாலும் புரிஞ்சிக்க முடியுது. பட் நிறையா உறுப்பினர்கள்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய அப்ளைன் டவுன்லைனில் யாராச்சும் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களால முடிஞ்ச உதவி ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டில் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது தொடர்ச்சியாக இவ்வளோ காலம் எடுக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி போகும் பொழுது அப்ளைனுக்குமே இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் தான் வந்து நிற்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிறுவனம் தான் ஒரு தீர்வு சொல்லணும். கூடிய விரைவில் அந்த தீர்வு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உறுப்பினர்கள் சார்பாக நிறுவனத்துக்கிட்ட தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.